இன்னொன்று நண்பர்களே, நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். குடிக்கிறது எப்படி இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தப்பு தான். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்லை ஒரு ஒரு மனக்கவலைக்காகவோ இது வரைக்கும் நான் அடித்ததில்ல. ஏதாவது எனக்கு ஒர்க்கு ஹெவியாக இருக்கும்போது, இந்த பெட்ஷீட்டெல்லாம் நான் துவைக்கும்போது அது 27, 30 அதுக்கு ஜாஸ்தியாகும்போது அப்போ அடிச்சுட்டு துவைச்சிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா கொஞ்சம் கைகாலெலாம் கொஞ்சம் வலிக்குமேன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் காலில் புண்ணு, பாதங்காலில் புண்ணு, சோப்பு போட்டு புண்ணு வந்துச்சு. ஸோ அதுக்காக அடித்து பழகினா. அப்புறம் அன்றைக்கி ஆக்சுவலாக அடித்ததே நான் வந்து ஒரு கெஸ்ட்டு கொடுத்ததை ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அப்போ அன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு ரூம் மட்டும் புக்கிங் ஆச்சு. அதையும் எங்கள் ஓனருக்கு காசு ஒரு 300 அனுப்பிச்சிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் அப்போவே ஒரு 3 4 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் மறந்தே போச்சு. அதை அவங்களுக்கு ரூமும் கொடுத்துட்டு 6:30 போயிட்டாங்க. அப்போ அந்த பெட்ஷீட்டெல்லாம் ஊற வச்சு என்னோடய துணியெல்லாம் ஊற வச்சுட்டு சரி அடிச்சுட்டு படுத்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஓனர் எப்போவும் அது ஒரு 11:30 or 12 அந்த மாதிரி வருவாங்க. பட் அன்றைக்கி நேரத்துலேயே வந்தப்போ எனக்கு தூக்கம் அப்பும் வேறு ஃபுல்லாக இவ கத்திக்கிட்டே இருப்பா. எதுக்கோ ஒன்று யார் வந்தாலும் கத்திடுவா. அப்போ நான் போய் எக்ஸ்ட்ரா போய் பார்ப்பேன். தூங்கிட்டே இருந்தாலும் சரக்கே அடிச்சுட்டு படுத்திருந்தாலும் போய் எதிர்த்து போய் பார்ப்பேன், யாராவது வந்திருக்காங்களா என்னென்னு போய் பார்ப்பேன். ஸோ இது வரைக்கும் நான் எந்த கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் தப்பு பண்ணதில்லை. இதை இப்போ வீட்டில் இந்த வழியோடு இருக்கும்போது கூட ஒரு 300 கெஸ்ட்டு கூப்பிட்ருப்பாங்க, 300-400 கெஸ்ட்டு கூப்பிட்ருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு சீக்கிரம் வாங்க, உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ஐடியாங்கிறது எனக்கு நான் அதை எப்படி சொல்ல முடியும்? ஒன்று அவங்க ஏற்றுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நானாக போய் கேட்டாலும் அது கஷ்டம் தானே. அதனால் எனக்கு இந்த சர்ஜரியெல்லாம் முடியணும். அது முடிஞ்சு ஒரு 15 days ரெஸ்ட் எடுக்கணும். நான் 15 days 1 month அதுக்குள்ளே எப்படி தான் ரோசி கூட்டிகிட்டு வரணும். எனக்கு அதில் ஒரு எய்மில் கரெக்டாக இருக்கேன். ஏன்னாப்பா அது வளர்த்தியாச்சு. அதை போய் நான் நடுத்தருவில் விட்டதில்லை. அப்போ இன்றைக்குமே நான் விட்டது கிடையாது. அன்றைக்கி அது போய் நின்றுச்சுன்னு கூட சொன்னாங்களாம், எனக்கு அது தெரியல. பட் நான் மாடியில் தண்ணி வேறு பார்க்கணும், அது வேறு பார்க்குறது தான் மேலே போயிருக்கேன். அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. அதனால் யாராக இருந்தாலும் இனிமேல் குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் கம்மி பண்ணுவேன் தான். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு அன்றைக்கி அந்த ஒர்க் எனக்கு ஜாஸ்தி இருந்தப்போ எனக்கு தூக்கம் இல்லை. நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. கதவை திறந்து வச்சு தான் தூங்குவேன். எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. ரோசி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயம் இருந்தது கிடையாது. ஸோ எப்படி நடக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று. எல்லோரும் ஊரே சொன்ன மாதிரி ஊர் 1000 சொல்லும். என்னை குடிகாரன்னு சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் எதுக்கு அடிச்சிருப்பேன், எப்படி அது ஏதாவது ஒரு அந்த எதுவும் நான் பண்ணது கிடையாது இது வரைக்கும். எல்லா கெஸ்ட்டுகிட்டையும் நல்ல பேர் வாங்கினேன். அது ஒன்று ஓகே. சொல்கிற மாதிரி ஊர் 1000 சொல்லணும். ஊர் வந்த கெஸ்ட்டெல்லாம் எனக்கெல்லாம் யார் எந்த ஒரு கெட்ட பேரோ அவங்ககிட்ட வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை சத்தியமாக. எனக்கு அது ஒரு கொஞ்சம் பெருமையாக. இந்த வழியெல்லாம் இருந்தால் கூட இந்த சர்ஜரிக்கு சொல்லியிருக்காங்க டாக்டரு. எனக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்னு. கொஞ்சம் இப்போ வச்சா 15 days வருங்கிறாங்க. அது எப்போ ரெடி ஆகும்னு எனக்கு தெரியல. என் வீட்டில் அந்தளவுக்கு இங்கெல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பெல்லாம் அவ்வளோ கிடையாது. பார்ப்போம், பண்ணி விடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடந்தால் தான் எனக்கு. இல்லாட்டி இந்த மூளை எனக்கு இங்கே இருக்க வேண்டிய மூளை இங்கே உள்ளே இருக்குது. இந்த பக்கம் தலையை சாய்க்க முடியாது. இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா, சும்மா உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா அந்த கேப் போட்டு போடும்போது சும்மா சிரிக்கிற மாதிரிலாம் சும்மா நடிச்சுட்டு தான் இருக்கேன். அது தெரியணும் இல்லையா? சும்மா அதுக்காகத்தான் நான் உண்மை சொன்னேன். அது எல்லாம் யாரையும் குடிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். குடிக்கிறத குறைச்சிக்கோங்க. எல்லாம் மோளம் எடுத்து போய் குடிப்பாங்க, ஒரு ஜாலிக்கு அடிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அடிப்பாங்க, ஒரு பர்த்டே பார்ட்டியில் அடிப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் அடிப்பாங்க. அதில் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கே. என்னது அது ஏதோ டிபார்ட்மெண்ட், அது அந்த மாதிரி அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரியே இல்லைங்க சத்தியமாக. சந்தோஷத்துக்கெல்லாம் வாழ்க்கையில் அடித்ததே கிடையாது. வாழ்க்கையில் அடித்து முடிச்சுட்டு போய் படுப்பேன். மத்தியானம் இல்லை அனதர் டைம் எனக்கு எல்லாம் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு மத்தியானம் தூங்குவேன். அப்போது தூக்கம் இருக்காது ஓரளவுக்கு. அப்படி தான் நானே டபுள் ஷிஃப்ட்டு பார்த்தது என் தப்பான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் ரூம் இருந்துச்சு எனக்குன்னு. அப்புறம் ரோசி வளர்த்துட்டு விட்டாங்க. ஸோ நான் அதே தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பார்த்துட்டு இருந்தேன், நான் விடாமல் பார்த்துட்டு. எனக்கு தூக்கங்கிறது எனக்கு ஒரு 5 hours 6 hours தூங்கி ரொம்ப நாளாக இருக்கும். டைமிங்க்கு எனக்கு ஏதோ ஒரு டைம் வரும், யாரோ ஒருத்தர் வருவாங்க, அப்புறம் எழுந்திரிப்பேன்.
ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். நம்ம எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் என்னை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, ஆக்சிடெண்ட்டெல்லாம் ஆகலை, அது ஒரு இன்சிடெண்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு அதுவே தெரியாது. பட் இப்போ வலி இன்னைக்கு கொஞ்சம் காலையில் கொஞ்சம் வலி இருந்தது, இப்போ வலி இல்லை. அது தலையை இப்படி சாய்க்க முடியாது, இப்படி தான். நீ சர்ஜரி பண்ணுற வரைக்கும் அதுக்கு தான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போங்க. கடவுள் நான் தான் சொன்ன மாதிரி, கடவுள் எல்லாத்துக்கும் படிக்கல, கடவுள் எனக்கு கலக்க மாட்டேனா, கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கும் எனக்கு. போய் கோயிலுக்கு போக மாட்டேன், ஆனால் நான் அங்கேயே ரூமுக்குள்ளேயே வச்செல்லாம் கும்பிடுவேன். முன்னால் எல்லா விநாயகர் சிலை எல்லாமே வச்சுருந்தேன். அதெல்லாம் அதுக்கெல்லாம் டெய்லி கும்பிடுவேன். நான் விளக்கு பற்றி விட்டுருவேன். நடந்தது நடக்கட்டுங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம இந்த காதில் வாங்கவே கூடாது, இந்த காது கேட்காது. அப்புறம் இந்த வாய் வேறு சாப்பிடும்போது வலிக்கும். ஸோ இத்தனை ப்ரொடக்ஷன், இத்தனை எனக்கு கஷ்டம் இருக்குது இப்போ எனக்கு. பார்ப்போம், ரெடி ஆகும், எல்லாமே ரெடி ஆகும். சாகிறதுக்குள்ளே நான் நல்லா ரெடி பண்ணிட்டு தான் நான் சாவேன். சாவுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே, எனக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. ஆனால் இப்போ என்ன அன்றைக்கே போயிருந்தால் ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த வலி நேற்றுலாம் நைட் ரொம்ப வலிச்சுது எனக்கு. அது ஏந்து ரொம்ப தூரம் நடந்துட்டேன். ஸோ பார்த்துப்போம். இப்போது இன்னும் அப்படி தெரியல, இப்போ சும்மா அப்படி உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, என்னை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன இப்படி தலை இப்படி இருக்கு, அப்படி எதுக்கு, அது உண்மையை நான் சொல்லிவிடுவேன் கண்டிப்பாக. யார்கிட்ட இருந்தால் உண்மையை சொல்லிவிடுவேன். ஸோ தேங்க்ஸ்.